அவ்வளவுதாங்க. ஃபைனலி நம்ம சிம்லா வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் சிம்லா. இந்த வீடியோவில் சிம்லாவை தரலவுக்காக சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே நமக்கு பட்ஜெட்டாக ஸ்டே இருக்குது, பட்ஜெட்டான ஃபுட்டு, பட்ஜெட்டான பிளேசஸ்னு சிம்லாவை தரலவுக்காக சுற்றி பார்க்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். பேப்பர் கீழே போட்டால் 500 ஃபைனு. ஸ்மோக் பண்ணால் 200 ஃபைன். நம்ம ஊர்லேயும் போடுறாங்களே ஃபைனு. இருந்தால் சிம்லாமே இல்லை. அதான் இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். ஆனால் நம்ம ஊர் தெரு ஃபுல்லாக பிடிக்காம தெரு ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள சிம்லா மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இப்போ சிம்லாவோட ஃபேமஸான மால் ரோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போகிற வழியை பாருங்க, செம்மத்தனமாக இருக்குது. எந்த ஒரு குப்பையுமே சைடில் இல்லை. வெஹிக்கிள்ஸ் இங்கே வரக்கூடாது. மக்கள் எல்லாம் செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த ஒரு பிளேஸை நம்ம ஹிமாச்சல் பீப்புள்ஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், 200, 200, 400 அந்த மாதிரி இருக்குது. நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க. எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. வந்துருச்சு, மழை வந்துருச்சு. இன்னொரு சர்ச் இருக்கு கைஸ், வேற லெவலில் இருக்குது. உள்ள யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அமைதியான சர்ச்சஸ் தான் நமக்கு பிடிக்கிறோம். க்ரௌடே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும். நம்ம இப்போ சிம்லால வந்து ஃப்ரீ ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. இங்க சிம்லா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட குருதுவார் இருக்குது. அந்த குருதுவாரில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டே ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். அதான் அது இருக்கான்னு பார்க்க போறேன். அது இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணி இந்த சிம்லாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி இங்கே நம்ம ரூம் எடுக்கிறதா இருந்தால் 500 தாண்டி இருக்குது. நம்ம கிட்ட மொத்தமே கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம லடாக் வரைக்கும் போக முடியாது. இல்லை, டார்மெட்டரி வந்து ஃப்ரீ ஸ்டே. ஒரு ப்ரைவேட் ரூம்ஸ்லாம் நம்ம மினிமம் காஸ்ட், லோ காஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். போயிட்டு நான் லாக் கண்டினியூ பண்றேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு குருத்வாராவை நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டே ஆப்ஷன் வந்து ஈவினிங் 6க்கு அடுத்து தான் ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே இங்கே உள்ள சிம்லா லோக்கல் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டே எடுத்துக்கலாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலோட மெனு கார்டை பார்த்து அப்படியே சாக்காயிட்டேன். சின்ன ஹோட்டல்னு உள்ளே போனாலும் ரேட்டு ஹெவியாக இருக்குது. அந்த மெனுவில் இருக்கையிலேயே கம்மியான ரேட்டான ஜீரா ரைஸ் 100 rupeesக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஒரு ஜீரா ரைஸ் வந்துட்டுங்க. வெறும் ரைஸில் ஜீரகம் கொத்தமல்லிலாம் போட்டு தாளிச்சு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு சைடிஸ் வாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா காசு. அதனால கிட்ட இருந்த ஊறுகாய் வச்சு நம்ம அப்படியே அதையே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப புவரான டேஸ்ட் தான். சைடிஸ் தான் நல்லா இருக்கும். நம்ம இப்போ கரெக்டாக சிம்லாவில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து ஒருத்தர் தம் அடிச்சுட்டு இருந்தாரு. ஒரு போலீஸ்காரர் பார்த்து கூட்டு ஃபைன் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஏன் அடிக்க எடுத்தாரு, போலீஸ்காரை பார்த்தோன்னு பயந்துட்டு திருச்சிட்டு போறாரு போலீஸ்கார். ஃபைன் போடுதாங்க பாருங்க. இங்க இருந்து அடிச்சுட்டு இருந்தாரு. அவங்க வந்தாங்க ஃபைன் போடைக்குன்னு இதுக்குன்னே வருதாங்க. பைக்குக்கு நம்ம ஃபைன் போடுவோம்பா. அதே மாதிரி தம்முக்கு ஃபைன் போட்டுருக்காங்க. செமையா இருக்குது. அந்த சிம்லா தான் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. இந்த சிம்லா பாருங்க, ஃபுல்லா பஸ் ஸ்டாண்டு, குப்பை, குளம் எல்லாமே நார்மல் ஆஸ் யூசுவல் இந்தியா. ஆனால் அதான் ஒரு ஃபாரின் லெவலுக்கு இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஏற்க உட்காந்துருக்கோன்னா 6 மணிக்கு தான் நமக்கு குருத்வாரா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எடிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் இந்த இது நடந்தது. இந்த ஒரு பிளேஸை தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃப்ரீயாக. டார்மெண்ட்ரி இங்கே ஃப்ரீ, மற்ற ரூம்ஸ்னால் லோ காஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த ஒரு பிளேஸில் ஹீட்ரு முதல் கொண்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். Are you married? No, I am single. How old are you? I am 27. Oh, 27. Yes. 1 year younger than me. Oh, you 28? Yeah. You married? No. No. Why? But I'm going to marry next year. Oh, okay. 1.16. Yes. STE vlog. I subscribe your channel, brother. Oh, thank you so much, brother. Which language do you use? Tamil. Tamil? Yeah. I cannot understand. But I am English captions and English also auto up in YouTube. I meet strangers. That's why I am documenting into my YouTube channel. Okay. Nothing other. That's great. And how long have you been here? And today only, today evening go to Manali. Go to Manali? Yeah.
நான் அப்படியே அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோ வந்தார். வந்து அவர் நம்மக்கிட்ட பேசினார். அவர் நம்பரை கொடுத்துட்டு சிம்லாவில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. நம்ம அப்புறம் இங்கே ஏதோ மெடிக்கல் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம் சிம்லாவில். இங்கே சிம்லாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைண்டாக இருக்காங்கங்க. ஐ லவ் சிம்லா அண்ட் ஹிமாச்சல் ஆல்சோ. இது வந்து என்னன்னா கார்பரேஷன் ஆபீஸ், மேயரோட ஆபீஸ். பாருங்க வேற லெவல்ல இருக்குது. குரங்குகளோட தொல்லை தாங்க முடியாது. வழிப்பறி பண்ணுதுங்க பாருங்க. பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது சிம்லாவோட அந்த ஒரு கிளைமேட்டுக்காக சிம்லாவை ஒரு ஹில் ஸ்டேஷனாக பில்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷோட காலத்தில் நம்ம சிம்லா தான் இந்தியாவோட சம்மர் கேபிட்டலாகவே ரன் ஆகிட்டு இருந்துருக்குங்க. ஆனால் நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா சிம்லா வந்து பஞ்சாபோட தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா 1966 தான் ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு தனி ஸ்டேட்டாக அங்கீகரிக்கப்படுது. அப்போ வந்து சிம்லா தான் ஹிமாச்சலோட கேபிட்டலாக ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம இந்தியாவோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இந்த சிம்லா. இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே டூரிஸ்ட் அவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னைக்காச்சும் டைம் இருந்தால் சிம்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இங்கே உள்ள லோக்கல் மக்கள்ஸ் எல்லாருமே டூரிசம், ஃபார்மிங் பண்ணுறது, ஆப்பிள் ஃபார்மிங் அண்டு இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் தங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை யாருன்னா டைம் இருக்காச்சுல சிம்லாவை மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சிம்லாவை எப்படி பட்ஜெட்டாக ரீச் ஆகலாம் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இருக்குதுங்க. வெறும் 1000 ரூபீஸ் போதும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிம்லாவே வந்து சேர்ந்துடலாங்க. சிம்லா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸுங்க. அதுவும் நைட்டு சிம்லாவை பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஃபாரின்ல இருக்க ஃபீல் நீங்களே ஆவீங்க. இது இங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பஜார் மை. உள்ள மழை தான், ரோடு மை போட்டு நல்லா இருக்கு. நெட்டுக்கு இறங்குது பாருங்க. அப்படியே மேல போனா மால் ரோடு, அப்படியே கீழே போனா சிம்லா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் குருதுவா இருக்குது. அங்கதான் நம்ம பேக்கை வச்சுட்டு வந்தோம். பேக்கை எடுத்துட்டு இப்போ அப்படியே மணாலி பார்த்து கிளம்ப போட்டியாங்க. சிம்லாவோட நைட் வியூ பாருங்க. அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு கிளம்ப வரோம். கடைசி பாய் பாய் சிம்லா. சிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. நம்ம அந்த இடமா ஃபாரின் மை இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்த அப்புறம் அது அவ்வளோதான், இந்தியா மையே ஆயிடுச்சு. நம்ம இந்தியா அதான பார்த்தேன். எப்படி நம்ம இந்தியாவில் எப்படி விட்டுருக்காங்க. நம்ம இந்த பஸ்ஸை தான் போக போகிறோம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு. ISPT டுட்டுகண்டி அப்படிங்க அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா நமக்கு வந்து மணாலிக்கு பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோங்க. இது வந்து ஹிமாச்சலோட கவர்மெண்ட் பஸ், நல்லா இருக்குது. அதாங்க நம்ம சிம்லாவோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். தான் சிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஃப்ளோர்லாம் இருக்குது, மெட்ரோ மாதிரி ஒரு ஃப்ளோர் போட்டு நம்ம மேலே போனோம். மேலே இருந்தால் நமக்கு மணாலிக்கு பஸ். அவ்வளோ பெரிய சிட்டியை அவ்வளோ நீட்டாக வச்சுருந்த கவர்மெண்ட்னால இந்த பஸ் ஸ்டாண்டை நீட்டாக வச்சுக்கிட முடியல. பஸ் ஸ்டாண்டு வந்தாலே ஆஸ் யூஸ்வல் இந்தியா தான். இங்கே பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் எந்த நிலைமையில் இருக்குது. ஸோ சேட் கைஸ். ஆல்வேஸ் இந்தியா இஸ் வெரி வெரி சேட். திஸ் இஸ் இந்தியா ரியாலிட்டி. இது சரியான பஸ். இது ஹிமாச்சல் பஸ், டெல்லி பஸ், பஞ்சாப் பஸ், எல்லா பஸ்ஸும் வருது இங்கே. நம்ம பஸ் வந்துருச்சு. இதுதான் நம்மளோட பஸ்ஸு. இந்த வண்டி தான் நம்மளை இன்னைக்கு மணாலி கூட்டு போய் விட போகுது. இந்த ஒரு பஸ் டிக்கெட் சிம்லா டு மணாலி 700 ருபீஸ் வந்துச்சிங்க. இதே 700 ருபீஸ் தான் நான் டெல்லியிலேருந்து மணாலி போயிருந்தாலும் வந்திருக்கோம். ஆனால் இடையில வெறும் 50 ரூபாயில் டெல்லியிலேருந்து நம்ம சிம்லா வந்து சிம்லாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ மணாலிக்கு போகிறோங்க. இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்கறதுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சீட்டுமே நல்லா இருக்குங்க. ஆனால் நம்மளோட லெக் பேஸ் பாருங்கள், சுத்தமாக கால் வைக்க இடம் இல்லை. அவ்வளோதாங்க. மணி இப்போ 9:20 ஆகுது. நம்ம காலையில் மணாலியில் மீட் பண்ணலாம் கைஸ்.